சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க எல்லாரோட அழிவும் என் கையில தாண்டா இருக்கு. இவன் எப்படி இங்க வந்தா? நாம இங்க வந்தது அவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. இங்க போன் பேசுறதுக்காக அந்த பக்கம் போனதும் எதிரில வந்து உக்காந்துட்டான். அவன் வழக்கம் போல ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தான். நானும் கோவத்துல அவனை கையை நீட்டிட்டேன். ஆனாலும் அவன் அடங்காம தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை இன்னைக்கு நேத்தா பிரச்சனை பண்றான். ஆரம்பத்துல இருந்து இதே வேலையா தான் இருக்கிறான். சரி விடு, அவனால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க நடந்த பிரச்சனை மறந்துடு, மண்டை சூடாகுது. நீ உட்காரு, முதல்ல சாப்பிடலாம். இல்ல மாமா, வெளியே போனா நிம்மதி கிடைக்கும்னு இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இங்கேயும் அந்த வெற்றி வந்து நம்ம நிம்மதியை கெடுத்துட்டான். எந்த நிலைமையில என்னால சாப்பிட முடியாதா? வாங்க நம்ம வீட்டுக்கே போலாம். அண்ணா அண்ணா போயிட்டு வந்துடுறேன். வா அண்ணா. வாங்க சார். அண்ணா வணக்கம். வணக்கம். புடவை எடுக்கணும் பஞ்சாயத்துக்கு. உள்ள போங்க. இங்கீங்களா? மாம்ஸ், உங்களுக்கு சட்டை எடுக்கலாம். சட்டை எனக்கு சட்டைலாம் ஒண்ணு வேணும். நீ புடவை நீங்க சட்டை எடுத்தாதான் நான் புடவை எடுப்பேன். ஏன் முதல்ல புடவை எடுப்போம், அப்புறம் சட்டை பத்தி யோசிப்போம். வா. சரி. வா 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 வா. தங்கச்சி, என் பொண்டாட்டிக்கு புடவை எடுக்கணும். சரியா? பார்த்தல, ஹைட்டு ஒயிட்டு நல்லா எவ்வளோ நல்ல பரவாயில்ல, நல்ல புடவை கட்டு. சரிங்க அண்ணா. இந்த இந்த புடவை ஓகே. இது நல்ல புடவையா? ஆமாண்ணே. இது எடுமா. இதுவாண்ணே? ஆமாம் ஆமாம். அது எடுமா. மாம்ஸ், எல்லாம் பச்சை பச்சையா இருக்கு. இரு, பச்சைலாம் கிடையாது. இரு, வேற கலர் இருக்குது. அது எடுமா. இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா. அவங்களுக்கு வச்சு கட்டுமா. ப்ளூ கலர், அதுக்கு பிங்க் கலர் பிளவுஸோட வரும்ல. பார்டர் நல்லா இருக்கு. உள்ள முந்தான சூப்பரா இல்ல? இல்லையா? இல்ல மாம்ஸ், இவ்ளோ காடியா கிராண்டா எனக்கு பிடிக்கலப்பா. காடியா? மாம்ஸ் இங்க வாங்களேன். அந்த சாரி நல்லா இருக்கு. வாங்க வாங்க. அக்கா அக்கா அக்கா, அந்த புடவையை காட்டுங்களேன். இந்த புடவையா? அந்த பிங்க் தான். அந்த பிங்க் எடுங்க, காட்டுங்க. இது இல்ல, அது அது. இந்த புடவையா? காட்டுங்க. ஆஹா, இதுவும் வேண்டாம். அந்த பச்சை காட்டுங்க. இதா பாரு, காட்டுங்க. மாம்ஸ் பாருங்களேன், இந்த பச்சை நல்லா இருக்கு. பூ பூவா போட்டிருக்கு, நல்லா இருக்கு. இது உனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. அக்கா, இத பில் போட்டுருங்க. வாங்க மாம்ஸ், உங்களுக்கு சட்டை எடுக்கலாம். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். மாம்ஸ், உங்களுக்கு சட்டை நான் தான் செலக்ட் பண்ண போறேன். ஒண்ணு தம்பி, என் மாம்ஸுக்கு இந்த கடையில இருக்கிறதுலே சூப்பரான சட்டையா இருக்கணும். கலர் எடுப்பா இருக்கணும். சரியா? எடுத்து கொடு. சரிக்கா. இந்தாங்க. இதை விட கலரா நல்லா இருக்கணும். இத பாருங்க. என் மாம்ஸ் எப்படிப்பட்ட ஆளு வேற. ஐயா, மாம்ஸ் இத பாருங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இது செமையா எடுப்பா இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா? எடுத்துட வேண்டியது. இந்த சட்டை எனக்கு வேணாம். எனக்கு ஏன்? இது உங்களுக்கு எவ்வளவு எடுப்பா இருக்கும் தெரியுமா? என்னது எடுப்பா இருக்குது? சகப்பு கலர் ஜிங்க சகா மாதிரி எனக்கு பிடிக்கல. வேணாம், இது வச்சிருப்பா. ஏன் உங்களுக்கு? எனக்கு நானே எடுத்துக்கிறேன். எப்போ உங்களுக்கு நான் தானே எடுத்து கொடுப்பேன். புடவை யார் எடுத்துக்கிட்டா?
நீ தானே உனக்கு எடுத்துக்கிட்ட நான் தான் சொன்னேனா சும்மா இரு நீ அங்கே பாரு தம்பி அதை எடு வேற வேற வேலை கம்மி அதை எடு அருமையான சட்டை எவ்வளவு நல்லா இருக்கு இதுவா இதான் உங்களுக்கு எனக்கே தான் நல்லா இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு சுமார் இது நல்லா இருக்கு நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு பில்லு எங்க கீழே கீழே கொடுத்து வச்சுருங்களா நான் குத்த அமிச்சிடும். சரி கொடுத்து வச்சுருங்க எல்லா பக்கமும் ஜனங்க வந்து போயிட்டு தான் இருக்காங்க. யாராவது சின்ராஸை பார்த்தேன்னு சொல்லணும்னு பார்த்தா ஒருத்தன் கூட பார்க்கலன்னு சொல்கிறாங்களே. அப்பா, சின்ராஸ் இருக்கிற இடத்த அந்த ஆத்தாவே வழி காட்டுன்னு சொல்லிச்சு. ஆனால் ஒரு வழியும் அந்த ஆத்தா காட்ட மாட்டேங்குதே. அடுத்த கடையில் கேட்டு பார்ப்போம். அவனாவது பதில் சொல்கிறானா இல்லை நம்மளை வெளியே பிடிச்சி தள்ளுறான்னு தெரியல. இதேவா அண்ணா சொல்லுங்க சார். இவங்களுக்கு புடவை எடுத்துருக்குது சட்டை எடுத்துருக்குது பில்லு எங்க 3600 ரூபாய் சார். 3600. ஆமா சார். 2 புடவை 2 சட்டை. 2 புடவையா? ஆமா. 2 சட்டையா? என்னது காட்டுங்க. எப்படி 2 சட்டை வராது என்ன? இரு 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 2. இந்த புடவை எப்படி மாம்சு? மாம்சு எனக்கு தெரியும் அந்த புடவை உனக்கு பிடிச்சிருந்ததுன்னு. காடியாவும் இல்லை கீடியாவும் இல்லை. அந்த பில்லு இருக்க வேலையை பார்த்துட்டேன். பார்த்தோன்னா அதிகம் வரைக்கும் வச்சுட்டேன். அதனால தான் நான் தெரியாம வாங்கிட்டேன். அது சரி சட்டை இந்த சட்டை நீ எப்போ வாங்கின? அதுவா எனக்கு தெரியும் மாம்சு. நீங்களும் விலைய பார்த்துட்டு வேண்டான்னு வச்சுட்டீங்க. அதான் அதை எடுத்துட்டேன். உங்களுக்கு எடுப்பா இருந்துச்சு மாம்சு. மீனா சரி இப்போ என்ன பிரச்சனைனா என்கிட்ட இப்போ 2500 தான் இருக்குது. ஒரு 300 ரூபா பீச்சுக்கு வச்சிருக்கிறேன். ஒரு 300 ரூபா ஆட்டோ வச்சிருக்கிறேன். மிச்ச பணத்தை நான் தரேன். வாங்கிட்டே நீங்க செலவுக்கு அடிக்கடி பணம் கொடுப்பீங்கல்ல, அதுல கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன். நீயே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் சேர்த்து வச்சிருக்கிற. அது வாங்கிட்டே பணத்தை வாங்கி உனக்கு என்ன வாங்கி உங்க காசா இருந்தா என்ன, என் காசா இருந்தா என்ன, இல்ல காசு தானே நம்ம காசு மாம்சு. ஆமா நீ வெறுங்கையோட தானே வந்த. உங்ககிட்ட பணம் எப்படி இருந்தது? அதானே என் முந்தானிலேயே வச்சிருக்கேன்.